அனைவருக்கும் வணக்கம். 2014 பிரதமர் மோடி பதவியேற்றவுடன் மேலை நாட்டு ஊடகங்களெல்லாம் அதிசயமாக பார்த்தன. சாயா விற்பவருடைய மகன் எப்படி பிரதமர் ஆனார், அவருடைய ஆற்றல், அவருடைய தொலைநோக்கு பார்வை, அவருடைய நிர்வாக திறமை, இதை பற்றியெல்லாம் அவர்கள் தேடி தேடி எழுதி கொண்டே இருந்தார்கள். 2024 20 வருஷம் 10 வருஷம் கழித்து 24 அதே ஊடகங்கள் மோடி மக்களை எவ்வாறு ஏமாற்றினார், அதற்கான பின்னணி என்ன என்பதை பற்றி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நம்மை பொறுத்தவரையில் மோடியினுடைய ஆளுமை ஆராதனையை நாம் எவ்வாறு பார்க்கிறோம், அது முக்கியமான அடிப்படையான கேள்வி. இந்திய அரசியலிலே விடுதலை போராட்ட காலத்திலிருந்து இன்று வரை நம்முடைய அரசியல் கட்சிகள் உருவான விதத்தை பார்த்தால் ஒன்று புரியும். ஒரு தலைவரை சுற்றி விசுவாசிகள் என்ற அமைப்பு தான் இந்தியாவில் வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் மாதிரி மாநாடுகள், கட்சி விதிகள், தேர்தல் முறையில் தலைமையை தேர்ந்தெடுப்பது, ஒரு டீமாக வேலை செய்வது போன்ற இந்த அரசியல் ஏற்பாடுகளெல்லாம் இல்லாத முறையில்தான் கட்சிகள் உருவாகின்றன. காந்தி மிகப்பெரிய பர்சனாலிட்டி, அவரால் காங்கிரஸ் உருவானது. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாதுரை, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மிக பிரபலமான தலைவர்கள் அவர்களுக்கு விசுவாசிகள் என்று உருவாக்குகிறார்கள். இந்த பின்னணிக்கு முதல்ல இது ஒரு கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம். இப்போ பாருங்கள், இப்போ ராகுல் காந்தியை முன்னிறுத்துகிற மாதிரி காங்கிரஸ் கட்சியில் உள்ள அந்த அமைப்பு அதனுடைய ஏற்பாடெல்லாம் கிடையாது. அவர் ரோடு யாத்திரை போவார், கையசைப்பார், அதன் மூலம் கிடைக்கிற வாக்கு போதும் என்று முடிவு எடுத்துருவாங்க. ஒரு ஸ்தாபன ஏற்பாடே கிடையாது. அது இந்தியாவினுடைய அரசியல் கட்சிகளுடைய பொதுவான அம்சம், இடதுசாரிகளை தவிர. இந்த தலைவர்களை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். தலைவரும் அவரது விசுவாசிகளும், லீடர் அண்டு ஃபாலோயர்ஸ், அப்படி தான் இருக்குது. இந்த தலைவராக இருப்பவர்களுடைய அரசியல் நேர்மை, எளிமை, நிர்வாகத் திறமை, இந்த மூன்று தான் அடிப்படையாக இருக்கும். இப்போ நேரு எடுத்தாலும் சரி, இல்லை அண்ணாதுரை எடுத்தாலும் சரி, அவங்களோட நிர்வாகத் திறமை, நேர்மை இதெல்லாம் இருக்கும். ஆனால் மோடியை பொறுத்தவரையில் இப்படி எதுவும் இல்லாத ஒரு நபர் எப்படி மேலே வந்தார் என்பது தான் அடிப்படையான கேள்வி. அதுக்கு கொஞ்சம் நம்ம நாட்டில் உள்ள இந்து சமயத்தில் உள்ள ஒரு ஏற்பாடை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். வட மாநிலங்கள்லேயும் சரி, தமிழகத்திலையும் சரி, இந்த சாமியார்கள் அவங்களுடைய ஒரு பெரிய அமைப்பை உருவாக்கி விசுவாசிகளை கொண்ட சாமியார்கள் அமைப்பு உருவாயிரும். இந்தியாவில் தவிர வேறு எந்த நாட்டிலையும் சாமியார்களுடைய அமைப்பு இருக்க, அதுக்குள்ள செல்வாக்கு வேறு எதுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இந்தியாவில் நிறைய சாமியார்கள் அமைப்பு இருக்கும். அவங்க மக்களுடைய தெய்வ நம்பிக்கையை பயன்படுத்தி அவர்களுடைய உளவியலை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆலோசனை கூறுவர்களாகவும் அவர்களுடைய சிரமங்களை போக்குவர்களாகவும் நிறைய பணத்தை சம்பாதிப்பாங்க. நீங்கள் இந்த சாமியார் புட்டபர்த்தியில் இருந்து எல்லா சாமியார்களும் பார்த்தீங்கன்னா, மோடி என்ன பண்ணுறாருன்னா, இந்த சாமியார்களை நம்பக்கூடிய அந்த விசுவாசத்தை தனது அரசியலுக்கு அதை அவர் பயன்படுத்துகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல ராமரை தான் முன்னிறுத்துறார். ஏன்னா வட மாநிலங்கள்லேயும் சரி, இந்தியா முழுவதுமே சரி,
ராமர் என்ற அவதாரத்தை ஒரு எல்லோருமே விரும்பக்கூடிய ஒரு அவதாரம் அது. அவரை முன்னிறுத்தினார். அவரை முன்னிறுத்தி அவருடைய வாரிசாக தன்னை உருவாக்குவதற்கு கோயில் கட்டுறாரு. இந்த சாமியார்கள் முழுவதுமே இவருக்கும் அவருக்கும் உள்ள உறவை நீங்கள் பார்க்கணும். வட மாநிலங்களில் உள்ள எல்லா சாமியார்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடிக்கும் பின்னாடி நின்னாங்க என்பதை ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. இப்போ அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மோடியை தெய்வாம்சம் பொருந்தியவர் என்று ஒரு இதை கொடுக்கிறார்கள். அந்த மக்களுடைய தெய்வ நம்பிக்கையை பயன்படுத்தி மோடி தன்னுடைய ஆளுமையை முன்னுக்கு கொண்டு வரார். ஆனால் அவருடைய போக்கில் என்ன இருக்குது? நேர்மை கிடையாது, தடித்த நாக்கு, எதையுமே அவரால் புரிந்து கொண்டு அவர் பேசுகிறதா சொல்லவே முடியாது. அவர் மேடை பேச்சு முழுவதும் என்ன இருக்கும்னா 5 ட்ரில்லியன் ஜிடிபி குரோத்து, 5 ட்ரில்லியன் உலகம், 5 ட்ரில்லியன் உள்ள ஒரு நாட்டை உருவாக்க போகிறேன் என்று தான் அவருக்கு என்னென்னு அவருக்கே தெரியாது. 5 ட்ரில்லியன் டாலர் என்பது 140 கோடி மணி பிரித்து கொடுத்தா ஒரு ஆள் 2000 நாள் கூட வராது. ஆனால் அதே 5 ட்ரில்லியனை கொண்டு பிரிட்டனில் 8 கோடி மக்கள் பிரித்து கொடுத்தா ஒரு ஆளுக்கு 20,000 டாலர் வரும். இல்லை, இவர் பிரிட்டனை விட நாங்கள் வேண்டு விட்டோம், எதை தேய்ச்சி சொல்கிறாருன்னு தெரியாது. இவர் வளர்ந்து இப்பொழுது மோடியினுடைய உளவியலை பற்றியெல்லாம் மேலை நாட்டினுடைய பத்திரிகைகள் இப்போ சோதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? மோடி என்பவர் நம்பிக்கை பார்த்தது அல்லாதவர், நம்பிக்கைக்குரியவர் அல்ல, நிறையா பொய் சொல்லுவார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை அவங்க இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட இன்னொன்று விஷயம் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய ஆதிக்கத்தை, அதிகாரத்தை பயன்படுத்தி விளம்பரப்படுத்தி பிரபலமானாரே தவிர இவருக்கு காந்தியை போலவோ நேருவை போலவோ ஒரு வசீகரத்தன்மை கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இப்போ மோடி என்ன பண்ணுறாரு? ராமரை கும்பிட்டவரை இப்போ ஜெகநாதர் கும்பிட போகிறார். இப்போ அவரை ஜெகநாதரை தான் அவரை காப்பாற்றுன்னு நினைக்கிறார். இப்போ இந்த மோடியினுடைய இந்த தெய்வ நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட மக்களை வசப்படுத்த முடியும் என்ற காலம் மலையேறிவிட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பொதுமக்களுடைய விழிப்புணர்வை அடிப்படையாக கொண்டு தான் அதை செய்ய முடியும். இந்தியா போன்ற கூட்டணி அதை செய்யவில்லை என்றால் மீண்டும் இன்னொரு தலைவரை முன்னிறுத்தி இயக்கம் நடத்தினால் மோடி தான் வெற்றி பெறுவார். மோடியை பற்றி சில கிசுக்களை மேலை நாட்டு பத்திரிகை விளையாட ஆரம்பித்திருக்கின்றன. அவரோடு நெருக்கமாக இருந்தவர்களிடம் மோடியினுடைய ஆளுமையை பற்றி கேட்டிருக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், மோடி நீண்ட நேரம் எல்லோரும் பேச்சையும் கேட்பார், பொறுமையாக கேட்பார், அவர் மற்றவங்க பேசுகிறத கேட்குறதுலேயே கவனமாக இருப்பார். இன்னொன்று, அவருக்கு சிரிக்கவும் தெரியாது, ஜோக்கு சொன்னாலும் சிரிக்க மாட்டார், ஜோக்கும் தெரியாது, ரொம்ப சீரியஸாக இருப்பார், எப்போதும் மனந்திறந்து பேசுவதே இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ நீங்கள் பாருங்கள், அவர் பொதுமக்களுடைய ஆளுமையை, பொதுமக்களுடைய வசீகரத்தை ஏற்படுத்துவதற்கு அவர் சாமியார் மாதிரி, வேத காலத்து சாமியார் மாதிரி குகையிலே போய் தவம் இருப்பது, விவேகானந்தர் மலையில் போய் தவம் இருப்பது, தியானம் பண்ணுவது, யோகம் பண்ணுவது, இதையெல்லாம் காண்பித்து இந்த வெளிப்புறத்தை வைத்து கொண்டு மக்களை ஈர்க்கலாம் என்று அவர் கருதுகிறார். இது ஒரு மிகப்பெரிய அவருடைய ஆளுமையில் உள்ள ஒரு விஷயத்தை இப்பொழுது வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சி அவரை உறுத்துவதால் தான், ஏன்னா அவர் கோத்ராவில் பண்ணது,
மற்ற இடங்களில் பண்ண கொடுமைகள் எல்லாம் தன்னெஞ்சரி அந்த சொல்வார்ல திருக்குறளில் தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தபின் தன்னெந்தே தன்னை சுடும்னு. இப்பொழுது அவர் நெஞ்சு அவரை சுட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை.